வாழ்வில் ஒரு முறை ராம் என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாசல்களில் ஒன்று திறக்குமாயின், ஒவ்வொரு முறையும் ராம் ராம் என்று சொன்னான். கங்கை படலம். கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மூவரும் அல்லல்கள் பட்டுத்தான் நடந்தாராம். அல்லிலும் பகலிலும் சந்திரர் சூரியர் வந்துதான் வழித்துணையானாராம். இல்லறவாசி இறைவன் ராமனை துறவரவாசிகள் கண்டாராம். தவசிகள் ராமனை தபோவனத்தில் வசித்திட வேண்டிக் கேட்டாராம். அன்புக்கு அடிமை அண்ணல் ராமன் பண்புடன் சம்மதம் என்றாராம். நதிகள் விழிக்கும் நேரத்தில் விழித்து நதியில் குளிக்க வந்தாராம். நரைத்த கிழவி நுரைத்த கங்கை சீதையை மகளாய் நினைத்தாராம். பதியே கதி எனும் விதியை மதித்த சதியின் சிறப்பை புகழ்ந்தாராம். சீதேவி கூந்தல் சிக்கினை போக்கி பூதேவி மடியில் நடந்தாராம். சூரிய சமையல் காய்கள் கறிகள் துறவிகள் பறித்து வந்தாராம். பரந்தாமன் தங்கள் விருந்தாள வந்த பெருமையில் விருந்து படைத்தாராம். குஹ படலம். சிறுங்கி பேரம் வனத்தின் நடுவே இருக்கும் நகரம் என்றாராம். நகரின் அரசன் மிகவும் சிறந்த குகனே என்று சொன்னாராம். படகு நடத்தும் படைகள் நடத்தும் திறமை மிக்கவர் என்றாராம். செவி வழி கேட்ட செய்தியை கொண்டு ராமனை வணங்கி வந்தாராம். அவதார புருஷன் அவர்தானே என்று மனதார நம்பியிருந்தாராம். ஸ்ரீராமன் பாதத்தில் சேவித்துக் கொள்ள தபோவனத்திற்கு வந்தாராம். தேனையும் மீனையும் காணிக்கையாக ராமனின் பாதத்தில் வைத்தாராம். அவ்விடமிருந்த அத்தனை பேரும் சங்கடப்பட்டுக் கொண்டாராம். மீனின் விழியால் மைதிலி மலாலன் மீனை உண்பானோ என்றாராம். சங்கடமானதோ சூழலை பகவான் எங்கனம் தீர்ப்பார் என்றாராம். கொண்டு வந்ததை உண்டதாய் கொள்க என்று பகவான் மொழிந்தாராம். சாமிக்கு முன்னால் சாதம் படைத்தால் சாதம் பிரசாதம் என்பாராம். கோவிலில் நடக்கும் நடைமுறை போல குகனும் எடுத்துக்கொண்டாராம். பாச தலைவன் பரந்தாமன் ராமன் மோசம் போனதை அறிந்தாராம். மோசக்காரக்கை நாசக்காரக்கை கைகேயி கை என்றாராம். கல்லிலும் முள்ளிலும் பட்டு வந்த கால்கள் கண்ணி போனதையே கண்டாராம். முத்து முத்தாய் ரத்தக்கரைகள் முத்தத்தாலே துடைத்தாராம். அப்பாவே, நீங்கள் இப்போதே என்னோடு தப்பாமல் வாருங்கள் என்றாராம். தீயவர் வந்தால் நாயன இருந்து மாயனை காப்பேன் என்றாராம். வனவாசம் என்றால் சுகவாசம் அல்ல, அறியாயோ குகனே என்றாராம். அதனை முடித்த பிறகே வந்து குகனை காண்பேன் என்றாராம். கடவுள் வார்த்தையில் கண்கள் கசங்கி குகனும் மனம்தான் நெகிழ்ந்தாராம். தங்கத் தலைவன் தசரதன் மகனை கங்கை கடக்க வைத்தாராம். பெரிய ராமனை பிரிய வேண்டியே இருப்பதை எண்ணி அழுதாராம். தசரத ராமன் குகந்தனை அமைத்து நெகிழ்வுடன் ஒன்றை சொன்னாராம். தந்தை வழியாய் வந்த சகோதரர் நால்வர் நாங்கள் என்றாராம். அன்பின் வடிவம் உன்னையும் சேர்த்து ஐவரானோம் என்றாராம். பிறவி பயனை பெற்றது போல உருகி குகனும் நின்றாராம். பரந்து வாசரின் வர்ணசாலையை வழியில் ராமன் கண்டாராம். சிரம பரிதாரம் முடித்துக் கொண்டு ஆசிரமம் விட்டு சென்றாராம். காளிங்க சர்ப்ப வாலினை போல காளிந்தி நதியை கண்டாராம். பத்தினி சீதையுடன் பாசமுள்ள தம்பியுடன் சித்திரக்கூடம்தான் வந்தாராம். அண்ணன் அண்ணி தங்கிக் கொள்ள பர்ணசாலையினை அமைத்தாராம்.
அள்ளும் பகலும் கண்ணிமைக்காமல் தம்பி காவல் காத்தாராம். கந்த மூலங்கள் கொண்டு வந்தவர் அண்ணன் அன்னிக்கு தந்தாராம். அவர்கள் பசியை விரட்டி விட்டவர் இவரின் பசியை மறந்தாராம். பிறைமதி தன்னை சிரமதில் சூடிய பருவதம் தன்னை பார்த்தாராம். தவந்தான் புரிய தனியே அமர்ந்த சிவந்தான் இம்மலை என்றாராம். சுனையின் நீரில் சுழிக்கும் குழியை அனந்தன் முகந்தன் ரசித்தாராம். சீதையின் கண்ணத்து சிரிக்கும் குழிகள் அதுபோல் இதுதான் என்றாராம். வனவாச சோகம் தெரியாமல் ராமன் இனிதாக வாழ்ந்து வந்தாராம். பரதன் வந்தாராம். பரிவாரம் சூழ ஒரு வாரம் தள்ளி பரதன் அயோத்தி வந்தாராம். சூறாவளி கண்ட தீபாவளி போல ஊர்தான் கிடக்கக் கண்டாராம். புன்னகையில்லா பொன்னகையில்லா பெண்களை எங்கிலும் கண்டாராம். அணையா விளக்குகள் அணைந்து கிடந்திட்ட அவல நிலையை கண்டாராம். தம்பி, நமது தலைமாநகரம் வெம்பி கிடப்பதேன் என்றாராம். என்ன காரணம் என்று அறியா சத்ருக்கன் மௌனம் காத்தாராம். அரண்மனை புகுந்து தன்மனை அடைந்து பரதன் தாயை பார்த்தாராம். வந்ததிலிருந்து கண்டவர் இல்லை, தந்தைதான் எங்கே என்றாராம். பூவுல காண்டது போதும் என்றெண்ணி வானுலகெழுதினார் என்றாராம். மால்வது போல மயங்கிய பரதன் கேள்விகளுடனே எழுந்தாராம். சம்பாசுரதான் அங்கேயும் வந்து வம்பு செய்தானோ என்றாராம். அவனை கொன்று அமரரை காக்க உம்பர் சென்றாயோ என்றார். எனது தந்தை உயிரை பறிக்க யமனும் அஞ்சும் என்றாராம். உரியவன் ராமனை அரியணை ஏற்றி பாராமல் சாகாரே என்றாராம். அங்கனம் வாழ்ந்த என் தந்தை மாண்ட காரணம் யாதென கேட்டாராம். அண்ணவர் எனக்கு முன்னரே 2 வரங்கள் தந்தனர் என்றாராம். அந்த வரங்களை இன்று தரும்படி மன்னரை கேட்டனல் என்றாராம். தந்த வரப்படி சென்றன் ராமன் ஆரண்யவாசம் என்றாராம். இனி ஒரு வரப்படி அயோத்தி நகரின் மணிமுடி உனக்கே என்றாராம். செய்தான் உனக்கு சீதனமாகவே தாய்தான் அழித்தேன் என்றாராம். பெற்ற தாயோ பேயோ நீயோ தொற்று நோயோ என்றாராம். தாயாய் போனாய் வேறாய் ஆனால் ஊராய் பிரிப்பேன் என்றாராம். பள்ளை காட்டி வந்த கூனியை தள்ளி போய்விடு என்றாராம். பாலில் விழுந்த வள்ளி முன்னால் அன்னை பாழாய் ஆனாராம். எரியும் நெய்யில் பொரியும் கடுகாய் பரத ஆழ்வார் வெடித்தாராம். தனையன் பிரிவை தாங்கா தந்தை உலகை விட்டு பிரிந்தாராம். தாயனை பிரிந்து தம்பி நான் தான் உயிருடன் இருக்கிறேனே என்றாராம். சூரில் பெற்ற மகுடம் தன்னை சூடவே மாட்டேன் என்றாராம். அண்ணன் போன அடவி நோக்கி நானும் போவேன் என்றாராம். நேசத்தாயின் பாசக்கோவில் கோசலைக்காலில் விழுந்தாராம். மோசம் செய்த தாயார் சார்பில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டாராம். தருமம் ஒளிரும் பரதன் முகத்தில் ராமனின் கோசலி கண்டாராம். பரதா, நீயும் ராமனும் எனக்கு வேறல்ல மகனே என்றாராம். ஆளும் கடனை நாளை செய்வாய், ஈமக்கடன் செய் என்றாராம். தாயின் சொல்லை வேதவாக்காய் பரதன் ஏற்றுக்கொண்டாராம். நீர்க்கடன் காண நதிக்கரையோரம் ஊர்சனம் கூடிவிட்டாராம். திதியை செய்ய பரதா உனக்கு உரிமை இல்லை என்றாராம். அரச குருவாம் வசிஷ்ட முனிவர் தடுத்து நிறுத்தி விட்டாராம். இந்த கருத்து எந்தன் பரதா சொந்த கருத்தல்ல என்றாராம். மரண வேளை அரசன் சொன்ன இறுதி வார்த்தை என்றாராம். பரதன் எனது தனையன் இல்லை என்று சொல்லி இறந்தாராம். இதை கேட்ட பின்னும் எரியுட்ட நெஞ்சில் உரமுண்டோ சொல்.
சரையூ நதியின் கரையில் நின்று பரதன் கதறி அழுதாராம். தருமத்தின் அரசன் கருமத்தை தம்பி சத்ருக்கன் செய்யட்டும் என்றாராம்.